திருக்குணமே எழுந்திடுக. அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். திருக்குளமே எழுந்திடுக. அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை, தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே மீட்பு தரும் பாதுகாப்பு. ஆண்டவரே, உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். என்றென்றும் அவர்களை ஆண்டு நடத்தியருளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 5 முதல் 8, 13 முதல் 15 மற்றும்
18. அந்நாட்களில் அசீரிய மன்னன் நாடு முழுவதன் மேலும் படையெடுத்து சமாரியாவுக்கு வந்து அதை 3 ஆண்டு அளவு முற்றுகையிட்டான். ஒசேயா ஆட்சியேற்ற 9ஆம் ஆண்டில் அசிரியா மன்னன் சமாரியாவை கைப்பற்றி இஸ்ரேலரை அசிரியாவுக்கு நாடு கடத்தினான். அவர்களை அழகிலும் கோசானின் ஆபோ நதி கரையிலும் மேதிய நகர்களிலும் குடியேற்றினான். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் தங்களை எகிப்து நாட்டினின்றும் அந்நாட்டு மன்னன் பார்வோனின் கையினின்றும் விடுவித்திருந்த தங்கள் கடவுளான ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்து வேற்று தெய்வங்களை தொழுது வந்தனர். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்த வேற்றினத்தாரின் விதிமுறைகளின்படியும் இஸ்ரேல் அரசர்கள் பூத்திய பழக்கங்களின்படியும் நடந்து வந்தனர். ஆயினும் ஆண்டவர் எல்லா இறைவாக்கினர் திருக்காட்சியாளர் மூலம் இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கும் விடுத்திருந்த எச்சரிக்கை இதுவே: உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்புங்கள். உங்கள் மூதாதையருக்கு நான் கட்டளையிட்டு என் அடியார்களாகிய இறைவாக்கினர் மூலம் நான் அறிவித்த திருச்சட்டத்தின்படி எல்லா கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடியுங்கள். ஆனால் அவர்களோ செவி கொடுக்கவில்லை. அவர்கள் மூதாதையர் தங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்த பணிய மறுத்தது போல அவர்களும் வணங்கா கழுத்தர்களாக இருந்தனர். ஆண்டவரின் நியமங்களையும் தங்கள் மூதாதையரோடு அவர் செய்திருந்த உடன்படிக்கையையும் தங்களுக்கு அவர் விடுத்திருந்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்து வீணானவற்றை பின்பற்றி வீணராயினர். வேற்றினத்தாரை பின்பற்றலாகாது என்று ஆண்டவரிட்ட கட்டளைக்கு மாறாக தங்களை சூழ்ந்திருந்த அவர்களை பின்பற்றி நடந்தனர். எனவே ஆண்டவர் இஸ்ரேலின் மேல் மிகவும் சினமுற்று அவர்களை தம் திருமுன்னின்று தள்ளிவிட்டார். யூதா குலத்தார் மட்டுமே எஞ்சியிருந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். கடவுளே, நீர் எங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டீர், எங்களை நொறுக்கிவிட்டீர், எங்கள் மீது சினம் சீற்றம் கொண்டீர். இப்பொழுதோ எங்களை நோக்கி திரும்பியருளும். பல்லவி. எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். நிலத்தை நீர் அதிர செய்தீர், அதில் பிளவு உண்டாக செய்தீர். அதன் வெடிப்புகளை சீர்படுத்தும், அது ஆட்டம் கண்டுள்ளது. பல்லவி. எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். உம் மக்களை கடும் துன்பத்தை காண செய்தீர், மதியை மயக்கும் மதுவை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். கடவுளே, நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் அன்றோ? கடவுளே, நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை அன்றோ? பல்லவி. எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும், மனித தரும் உதவியோ வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம், அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார். பல்லவி. எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டை எடுத்தெறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. அருள் வழங்கும் அன்பின் ஆண்டவரே இறைவா, இந்த புதிய வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கும் நாங்கள் உம்மை தாழ்ந்து பணிந்து வணங்கி இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இயேசு தெய்வமே, நல்ல படிப்பினைகளை எங்களுக்கு வழங்கி நாங்கள் இந்த நாளில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன். யாரையும் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காமல், அடுத்தவருடைய குறைகளை பேசி மனநோகம் செய்யாமல், அடுத்தவர்களை பற்றி அவதூறு பரப்பாமல், புரணிகளை பேசி பேசி அடுத்தவர்களையும் நம்மையும் காட்டிக் கொடுத்துக் கொள்ளுகிற மனநிலை, இவை எல்லாவற்றிலிருந்தும் நாம் விடுதலை பெற்று நம்மை நேசிப்பது போல பிறரை நேசிக்கவும், பிறரை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தவும், தட்டி கொடுத்து வாழ்கிற ஒரு பாராட்டுதலுக்குரிய வாழ்க்கை வாழவும் வரம் வேண்டி செபிப்போம். இந்த உலகத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நல்ல மனிதர்கள் நம்மை சூழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்மைகளை அனுபவிக்கவும் நன்றி உள்ளவர்களாக வாழவும் ஆண்டவரிடத்தில் வர வேண்டி செபிப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு ஊரில் ஒரு பெரிய மனிதர் ஒருவர் இருந்தார். அந்த மனிதரை எல்லோரும் வெறுத்தார்கள். யாருக்குமே அவரை பிடிக்கல. ஏன் அவரை பிடிக்காம போச்சு அப்படின்னா, எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுவது, யாரையாவது குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்.
புரணி பேசுவதே அவருடைய வேலையாக இருந்தது. இதனால எல்லாரும் அவரை வெறுத்தாங்க. அவரிடத்தில் சென்றாலே உன்னுடைய துணி என்ன அழுக்கா இருக்குது, உன் முகம் என்ன கருப்பா இருக்குது, உன் தலைமுடி என்ன எப்படி இருக்குது, இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லி எப்பொழுது பார்த்தாலும் அங்க அடையாளங்களை எல்லாம் குறை சொல்லி கொண்டிருக்கிற மனநிலை பிடித்தவராக இவர் இருந்தார். காலங்கள் கடந்து போனது. ஒரு நாள் அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது இப்படி எல்லோரையும் குறை சொல்லுகிற அந்த மனிதர் தன்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்த அந்த நண்பரையும் குறை சொல்ல ஆரம்பித்தார். அப்பொழுது அந்த நண்பர் சொன்னாராம், நண்பா, உன் கண்ணாடியை கொஞ்சம் கொடு அப்படின்னு அவர் போட்டுட்டு இருந்த அந்த கண்ணாடியை வாங்கினார். கண்ணாடியை வாங்கி நன்றாக அந்த கண்ணாடியை துடைத்து எடுத்து ரொம்ப சும்மா பல 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 பலன்னு அந்த கண்ணாடியை மாற்றி மீண்டும் அவருடைய கண்ணிலே அதை அணிவித்தாராம். அதை போட்டவுடனே அவருக்கு எல்லாம் தெளிவாக தெரிந்தது, தூய்மையாக இருந்தது, பளிச்சுன்னு இருந்துச்சு. இவ்வளவு காலம் அடுத்தவங்கள பிரச்சனை இல்லை, அடுத்தவங்க போட்ட ட்ரெஸ்ஸோ அல்லது அடுத்தவர்களுடைய தலைமுடியோ அவர்களுடைய அங்கங்களோ இல்லை. பிரச்சனை யார்கிட்ட இருந்துச்சு? இந்த மனிதரிடத்தில் இருந்தது. இவர் வைத்திருந்த அந்த கண்ணாடியில் இருந்தது, இவர் பார்க்கிற அந்த பார்வையில் இருந்தது. பல பேர் நம்மில் இப்படிதான் பிரியமானவர்களே. பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கும், நாம தான் ஒரு பிரச்சனைக்கு காரணமாவே இருப்போம். தேவையில்லாம வாயை விட்டிருப்போம், தேவையில்லாம யாரை பற்றியாவது பேசியிருப்போம், தேவையில்லாத ஒரு விஷயத்துல சம்பந்தமே இல்லாம நுழைஞ்சு அடுத்தவங்க விஷயத்துல நாம பஞ்சாயத்து செஞ்சிருப்போம். இதனால பல பிரச்சனைகளை நம் வாழ்க்கையில நாம சம்பாதிச்சிருப்போம். ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். தீர்ப்பு என்பது ஆண்டவருக்குரியது. ஆண்டவர் ஒருவர் தான் நம்ம எல்லாருக்கும் ஜட்ஜ். ஆனா நாம என்ன பண்றோம்? நாமளே ஒரு ஜட்ஜா மாறிடுறோம். எல்லார பற்றியும் இல்லாதது பொல்லாதது பேசுறோம், தேவைக்கு அதிகமாகவே அளக்கிறோம். நாம ஜட்ஜா மாறக்கூடாது. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். தீர்ப்பிடக்கூடாது, பொறுமையாக சுட்டிக்காட்ட வேண்டும். நாம் சுட்டிக்காட்டுவதில் அக்கறை இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், வளர்ச்சி இருக்க வேண்டும். மாறாக குறை சொல்லுவது நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. இன்னும் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். வேற யாராவது நம்மை தவறாக பேசினால், நம்மை பற்றி இல்லாதது பொல்லாதது சொன்னால், நமக்கு அவப்பெயரை கொண்டு வந்தால் நம்மளால் அதை தாங்கிக்க முடியுதா? நம்ம அதை ஏத்துக்கிறோமா? யாரோ ஒருத்தர் நம்மளை பத்தி ஏதாவது பேசிட்டா உடனே தலைக்கால் புரியாம குதிக்கிறோம் இல்ல? அப்படி என்றால் நாமும் அடுத்தவங்களை பத்தி பேசக்கூடாது, தப்பா சொல்லக்கூடாது. இதை நாம உணரணும். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இன்னும் அதிகமாக ஆண்டவர் சொல்றார் பாருங்க, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கின்ற துரும்பை இடுங்கள். நம்ம கண்ணுல தூசு இருக்குது, நம்ம பார்வையில கோளாறு இருக்குது, நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய மனசு சரியில்லை. பொறாமை, ஆணவம், அகங்காரம், தீய எண்ணங்கள், கெட்ட பேச்சுகள், இது எல்லாத்தையும் நாம சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம் மனசுல. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது, நம்முடைய சிந்தனைகள்ல இருக்கிறது. அப்படி என்றால் நாம பிறரை பேசும்போது, பிறரை சொல்லும்போது எப்படி பேசுவோம், எப்படி சொல்லுவோம்? அதே பொறாமையோட, அதே தீய எண்ணத்தோட, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த வஞ்சனையோடவே நாம அடுத்தவங்களையும் தீர்ப்பிடுவோம். ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, முதல்ல உங்க கண்ணில் இருக்கிற துரும்பை எடுங்க.
நீங்க அடுத்தவங்களை பார்க்காதீங்க, உன்னை சரி செய். முதல்ல உன்னை நீ பக்குவப்படுத்திக்கொள், உன்னை நீ பண்படுத்திக்கொள். உன்னை நீ நேர்மையானவனாக, நீதி உள்ளவனாக, அன்பு நிறைந்தவனாக, இரக்கம் மிகுந்தவனாக நீ உன்னை வளர்ப்பதற்கு முயற்சி செய். உன்னை முதலில் பக்குவப்படுத்து, உன்னை முதலில் தூய்மையாக வைத்துக்கொள். அதன் பிறகு அடுத்தவர்களை நாம குறை சொல்றதுக்கு போலாம். அடுத்தவர்களை குறை சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அடுத்தவருடைய பெயரை கெடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஒரு நற்பெயரை பெறுவதற்கு ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியும்ல? அவ்வளவு எளிமையானது இல்லை. அவ்வளவு கடினப்பட்டு ஒரு சமூகத்தில், ஒரு பொது நிலையில் ஒரு மனிதன் நற்பெயர் பெறுகிறார் என்றால் ரொம்ப சுலபமா சேத்த வாரி வீசிட்டு போயிடலாமா? அவதூறு பரப்பி விட்டு போய்விடலாமா? இந்த நாவை அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. நம் சிந்தனைகள் தூய்மையான சிந்தனையாக இருக்கணும், மனசு சுத்தமா இருக்கணும். இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் கூட ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் உங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தேன், பார்வோனினுடைய பிடியிலிருந்து உங்களை நான் காப்பாற்றி வந்தேன். ஆனா நீங்கள் என்னை மறந்து விட்டீர்கள். பாவம் செய்து வேற்று தெய்வங்களை வழிபடுவதற்கு ஆரம்பித்து விட்டீர்கள். மீண்டும் ஒரு வார்னிங் கொடுக்கிறார் ஆண்டவர் அவங்களுக்கு. என்னை விட்டு விலகி போயிட்டீங்க, என்னை நீங்க நம்பல, வேறு தெய்வங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் பரவாயில்லை, உங்களுக்கு நான் நேரம் கொடுக்கிறேன். உங்கள் தீய வழிகளை விட்டு மீண்டும் திரும்பி வாருங்கள். உங்கள் மூதாதையருக்கு நான் கட்டளையிட்டு என் அடியார்களாகிய இறைவாக்கினர் மூலமாக நான் அறிவித்த திருச்சட்டத்தின்படி என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடியுங்கள். இவ்வளவு சொன்னாலும் கூட இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர்களோ செவி சாய்க்கவில்லை. அவர்கள் நம்பிக்கையற்று இருந்தார்கள். ஆண்டவர் இவ்வளவு தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லியும் கூட, பிறரை குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும், உங்கள் கண்ணில் இருக்கின்ற துரும்பை எடுங்கள். இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன பிறகும் கூட மீண்டும் மீண்டும் அதே வேலையை தான் நாம தொடர்ந்து செய்துகிட்டே இருப்போம். கவனமா இருப்போம், எச்சரிக்கையோட இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். கடவுள் நம்முடன் இருக்கிறார். உண்மையையும் நீதி நேர்மையையும் அன்பு அமைதியும் ஏற்படுத்துகிற இறைவனின் அன்பு கரங்களாக, அவருடைய அன்பு சீடர்களாக வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமீன். படைத்தாய் அழகு உலகம், புது படைப்பாய் மாற செய்தாய். கொடுத்தாய் உன்னை முழுவதும் உலகம் மீட்பு அடைய. அழைத்தாய் எம்மை தினமும் உன் கரத்தினில் இணைந்து, எம்மையை இழந்து உவப்புடன் தருகின்றோ. கனிவுடன் ஈற்றிடுவார். தினம் தினம் தந்தையை தந்திடும் என் உயிரான இயேசுவே. நீதம் நீதம் நினைத்துன்னை வாழும் நல்ல இதயம் நாங்கள் தருகின்றோம். ஏற்றருளும் ஆண்டவரே, மாற்றிவிடும் உன் பலி பொருளாய். ஏற்றருளும் ஆண்டவரே, மாற்றிவிடும் உன் பலி பொருளாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று விலையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவாரென உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நற்கருணை இறை பிரசன்னத்தில் இணைந்து ஆண்டவருடைய மிகுதியான அருளை பெறுகிற தருணம் இது. பிறரை தீர்ப்பிடுவதோ, பிறரை குற்றம் சொல்லி பழி சுமத்துவதோ, புரணி பேசுவதோ, புரளிகளை கிளப்பி விடுவதோ கிறிஸ்தவ வாழ்விற்கு நல்லது அல்ல. கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு சாட்சி உள்ள வாழ்வு, உண்மையான வாழ்வு, கிறிஸ்துவுக்கு நெருக்கமான ஒரு வாழ்வு. எனவே கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமென்றால் உண்மை, அன்பு, நீதி, நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த உலகத்தில் அமைதியை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்வோம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமிது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும்
இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். சமாதானம் சமாதானம் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுதலை வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என்னகத்தில் உன்னை அழைத்தேன், என்னில் எரிகின்ற சுடராவா. இன்னுயிராய் உன்னை நான் உணர்ந்தேன், என்னை ஏற்றிட எழுந்தருள்வார். இன்னுயிராய் உன்னை நான் உணர்ந்தேன், என்னை ஏற்றிட எழுந்தருள்வார். என் பழி பாவம் நீக்கி என்னை உன்னில் இணைத்திடவா. என் பழி பாவம் நீக்கி என்னை உன்னில் இணைத்திடவா. உன்னில் இணைத்திடவா. நல்ல ஆயன் நானே, என் நாடுகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கென்று கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாரையும் தீர்ப்பிடாமல் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, நீ செய்த நன்மை நினைக்கின்றேன்,
நினைக்கின்றேன் என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன் இறைவா இறைவா